வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜி5ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கக்கூடிய குசி முனுசாமி வீரப்பன் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரிஸ் 6 எபிசோடோட கூடிய ஒரு சீரிஸ். ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷத்துல 45 நிமிஷம் இருக்கு. தமிழ்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான். வீரப்பனோட ஒரு லைஃப் ஹிஸ்டரி தான் இந்த ஒரு மொத்த ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸாவே வந்து அமைஞ்சிருக்கு. சோ இதுல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 எபிசோட் சீசன் 1 தான். சீசன் 2 இனிமேல் வர போறதுன்னு போட்டுருந்தாங்க. அது வந்துட்டு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா நான் வந்துட்டு அவ்வளவு காத்துட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்தது வீரப்பன்ல ஒவ்வொரு எபிசோட்லயுமே இவங்க சொல்லப்பட்ட அந்த கதைகளோட சேர்ந்து வீரப்பனோட அன்சீன் டேப்ஸுமே வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து வீரப்பன் காட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம நக்கீரன் கோபால் இருக்கா இல்லையா, அவர் உள்ள போயிட்டு வீரப்பனை இன்டர்வியூ பண்ண போட்டேஜஸ் வந்துட்டு இதுல ஆட் பண்ண விஷயம் நல்லா இருந்தது. ஏன்னா வீரப்பன் வாயால சோ வீரப்பன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுப்பீங்க. இது வரைக்கும் வந்துட்டு படத்துல வந்து காட்டியிருப்பாங்க வீரப்பன் இப்படிப்பட்டவர், போலீஸ் சைடுல வந்துட்டு வீரப்பன் இப்படிப்பட்டவர்னு சொல்லியிருப்பாங்க, மக்கள் இந்த சைடு இருந்து சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் கலந்துதான் இவரோட லைஃப் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. இந்த சீரிஸ்ல மொத்தமும் வந்துட்டு பாசிட்டிவ் தான். அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு எபிசோடுமே வந்துட்டு பயங்கர தீயா வந்துட்டு போயிட்டு இருந்தது. அடுத்தடுத்த எபிசோட் என்னென்ன நடக்க போது எப்படிலாம் இருந்தது அப்படிங்கறத வீரப்பன் பேசுற அந்த ஸ்பீச்சே வந்துட்டு நமக்கான வந்துட்டு அந்த கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. ரஜினிகாந்த் பத்தி பேசுறதாகட்டும், அதே மாதிரி நம்ம கர்நாடகா சூப்பர் ஸ்டார் வந்து தூக்குறதாகட்டும், இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஜீப் வந்துட்டு அடிச்சு நொறுக்கிறதாகட்டும், சோ இந்த பாம்பு வச்சு கொண்டது எதுக்காக இதெல்லாம் பண்ணார் அப்படின்ட்டு அவர் வாயால சொல்றது, அந்த யானை தங்கத்தை வந்துட்டு கடத்தினது, இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு எபிசோட்லயுமே முக்கியமான காட்சிகள் நிறைய வந்துட்டு வச்சிருந்தாங்க. வீரப்பனோட பொண்ணு வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ்ல பேசின விஷயம், சீமான் வந்தது, நம்ம நக்கீரன் கோபால் வந்தது, இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி வந்துட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத அந்த ஒரு அன்சீன் டேப்ஸ் மூலமா கனெக்ட் பண்ண விஷயமாகட்டும், அதே மாதிரி மத்ததுக்கு அந்த விஷயம்லாம் இல்லாம இருக்கும் அதை வந்துட்டு ரியலா வந்துட்டு இன்சிடென்ட் கனெக்ட் பண்ணி அந்த சீன்ஸுமே வந்துட்டு கரெக்டா இவங்க வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ண விஷயமே இந்த சீரிஸ் பார்க்கும்போது வந்துட்டு பயங்கரமா ரசிக்கப்படியா இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் வந்துட்டு போட்டுதல்ன விஷயம், அதன் தலையெடுத்து வந்துட்டு பயங்கரமா வச்சிருந்தது. அந்த காட்சிகள் ஆகட்டும் ஒரு நிமிஷம் வந்துட்டு நம்ம நடுங்கிட்ட அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருந்தது காட்சிகள்லாம். மேக்கிங் வைஸ் இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வந்துட்டு பயங்கரமா அமைஞ்சிருந்தது. ஒவ்வொரு சீன்ஸ்ல வந்துட்டு வீரப்பனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அந்த கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு வீரப்பன் எதனால கொண்டாரு, சோ அதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ள இந்த ரயில் அந்த ஆட்டை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட 1000 ஆட்டை வந்து தேடி இருக்காரு, அவனை சும்மா விட முடியுமா அப்படின்ட்டு வீரப்பன் பேசுற அந்த அன்சீன் டேப்ஸ்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கர ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ் ஆகும். அடுத்தடுத்த காட்சிகள் வந்துட்டு பயங்கர விறுவிறுப்பா போனதுனால ஒரு படம் பார்த்த ஃபீலே வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வந்து கொடுத்துருந்தா சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தரமா இருந்தது. முக்கியமா இது வந்துட்டு 18+ நிறைய வந்துட்டு ரத்த தெரிக்கமான காட்சிகளும் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளுமே இருக்குது. மக்கள் இதனால வந்துட்டு எவ்வளவு அவசியப்பட்டு இருந்தாங்க. வீரப்பனை காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வீரப்பன் வந்துட்டு அவங்கள போட்டு தள்ளுறது. ஏன்னா என்ன பத்தியே வந்துட்டு போலீஸ் சொல்றாட்டு, இந்த சைடு போலீஸ் வீரப்பனை பத்தி சொல்லணும், வீரப்பனை பத்தி சொல்ல மாட்டீங்களா அப்படின்ட்டு போலீஸ் சைடு வந்துட்டு மக்கள் வந்துட்டு அனுபவிச்ச கஷ்டங்கள் அப்படின்ட்டு அதுக்கு தனியா ஒரு எபிசோட் 40 நிமிஷம் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு மரணமா இருந்தது. இப்ப ரீசெண்டா வந்துட்டு நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வெளியே வந்திருந்த விடுதலையில கூட இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இருந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது வீரப்பனோட லைஃப் ஹிஸ்டரியில கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வெற்றிமாறன் அங்கேயும் வந்துட்டு சேர்த்து இருந்தார் அப்படின்ட்டு. சோ இந்த மொத்த வெப் சீரிஸுமே வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு அன்சேன் டேப்ஸ்ல வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு தளத்துல ஒரு டிஃபரெண்டான வீரப்பனோட ஒரு லைஃப் ஹிஸ்டரி வந்துட்டு பார்த்த எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுத்திருந்தது. சோ நீங்க ஆல்ரெடி இந்த சீரிஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தாராளமா வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்சபிளான சீரிஸா வந்துட்டு சூப்பரா அமைஞ்சிருந்தது. நான் சீசன் 2க்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீரப்பன் பத்தி உங்களோட எண்ணங்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.